இன்றைக்கான ரெசிபி சிம்பிளான வெந்தய சாதம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய்ப்பூ, சோம்பு, கடுகு, வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இது ரெண்டையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் கூட நெய் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்திக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயத்தை சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயத்தை சேர்த்திக்கலாம். அடுத்து சோம்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் பூண்டு, அடுத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அடுத்து தேங்காய் பூ 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடியை இது கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக பெருங்காய பொடி, இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுட்டு, இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவு நான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்திக்கலாம். ஸோ 4 டம்ளர் தண்ணியை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதில் அரிசி சேர்த்திக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அருமையான வெந்தய சாதம் ரெடி. மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டு கலரி எடுத்துக்கலாம். வெந்தய சாப்பாட்டுக்கு தேங்காய் சட்னி, அப்பளம், ஊறுகாய், தயிர் இது எல்லாமே நல்லாயிருக்கும்.